பொறுமை என்பது வெறுமனே காத்திருக்கும் திறன் அல்ல, நாம் காத்திருக்கும் போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான். மெதுவாக வளரும் மரங்கள் சிறந்த பலனைத் தரும். உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் நாம் ஒருபோதும் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள முடியாது. பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் பலம் இனிமையானது. பொறுமையாக இருங்கள். எல்லாவற்றையும் சுலபமாக்குவதற்கு முன்பு அவை கடினமாகத்தான் இருந்திருக்கும். பெரிய படைப்புகள் பலத்தால் அல்ல, பொறுமை மற்றும் விடாமுயற்சியால் செய்யப்படுகின்றன. தோல்வி தோன்றும் எல்லாவற்றிலும் ஏதோ நல்லது இருக்கிறது. நீங்கள் இப்போது அதை பார்க்க முடியவில்லை, காலம் அதை வெளிப்படுத்தும். பொறுமையாயிருங்கள். பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வியர்வை ஆகியவை வெற்றி பெறுவதற்கான அசைக்க முடியாத கலவையாகும். பொறுமை அவசியம். நீங்கள் விதைத்த இடத்தில் உடனடியாக அறுவடை செய்ய முடியாது. எளிமையான காரியங்களை செய்ய பொறுமை உள்ளவர்கள் மட்டுமே கடினமான காரியங்களை எளிதில் செய்வதற்கான திறமையை பெறுவார்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.